சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா இப்ப களத்துல இருக்கிறது யாரு? சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். ஒரு பாட்டே இருக்கு, சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா. ஞாபகம் இருக்கா? திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். ஆக இப்போ ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கு, கிரிக்கெட் ஐபிஎல் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க, நிறைய சிக்ஸர்கள்லாம் பார்த்துருப்பீங்க. தேர்தல் அறிக்கை மூலமா நாம் அடித்த சிக்ஸரில் சிலவற்றை மட்டும் இப்போ ஹைலைட்டா உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் சிக்ஸர் இல்லத்தரசிகளுக்கு கூப்பன் வழங்குகிற திட்டம். எவ்வளவுக்கு கூப்பன் தர போறோம்? எவ்வளவுக்கு கூப்பன் தர போறோம்? 8000 ரூபாய்க்கு கூப்பன். இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படுகிற வீட்டுக்கு உபயோகமான பொருளை புதுசாகவும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளையும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டு வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, இல்லத்தரசிகளுக்கு இனிமேல் உரிமை தொகை 2000 ரூபாயாக கிடைக்க போகுது. அடுத்தடுத்த செக்ஷன்ல வரிசையா சொல்றேன். காலை உணவு திட்டம், குழந்தைகளோட பசியை போக்கக்கூடிய திட்டம். அது குழந்தைகளோட பசியை போக்குற திட்டம் மட்டும் இல்ல, இல்லத்தரசிகளுடைய பணிச்சுமையை குறைக்கிற திட்டம். இனிமேல் காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவாக்கம் செய்ய போறோம். முதல்ல 5 வரைக்கும் தான், 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான். இப்போ 8ஆம் வகுப்பு வரை விரிவாக்கம் செய்ய போறோம். அதே போல 20 லட்சத்துக்கு அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகளை வழங்க போறோம். புதுமை பெண் திட்டத்திலையும் தமிழ் புதல்வன் திட்டத்திலையும் இனிமே மாசம் 1000 இல்ல 1500 ரூபாய் வழங்க போறோம். உயர்கல்வி முடிச்ச 5 லட்சம் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதல்வன் திட்டத்தில் 1500 ரூபாய் உதவி தொகையோட 6 மாசம் பயிற்சி வழங்க போறோம்.